உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு அவலத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு கடந்த ஆண்டு இல்லை இந்த ஆண்டு ஏழியர்னு நினைக்கிறேன், நம்ம கொல்கத்தாவில் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு மோசமான இது ரொம்ப மோசமாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. இது எப்போ நம்ம தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் தமிழகத்தோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, நம்பர் 1 யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி. ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு யூனிவர்சிட்டி. ஏகப்பட்ட விஞ்ஞானிகளையும் ஏகப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களையும் மிகப்பெரிய பொறியாளர்களையும் எல்லா துறையிலையும் மிகப்பெரிய கை தேர்ந்தவர்களை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் இது மாதிரி ஒரு அவலம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அளிக்குது. நம்ம தமிழகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? முன்னாடி வழக்கமாக பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். நம்ம 2-3 நாட்களுக்கு அந்த நியூஸை நம்ம இது பண்ணுவோம், வருத்தப்படைவோம். நார்த் இந்தியாவே இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக நம்ம காலையே கிடைக்குது பாருங்கள். சரி, நம்ம என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய கேம்பஸ், பல கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கேம்பஸ். அதில் நிறையா உள்ளுக்குள்ளே சிறிய காடுகள்லாம் இருக்குது. இன்னும் பயன்பாட்டுக்கு இதை பயன்படுத்தாத இடங்களும் இன்னும் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நாள் ஒரு 7-8 மணி வாக்கில் 2 மாணவர்கள், ஒரு மாணவர் ஒரு மாணவி 2 பேரும் அந்த இதில் பார்க்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் அவங்கள தொலைவிலிருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நேராக உங்களை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அந்த பையனை அடித்து துரத்தி விட்டுட்டு அந்த மாணவிகிட்ட அத்துமீறி நடந்துக்கிறார். இதுதான் நடந்தது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த உள்ளே அது மாதிரி செய்தவன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத, அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடையாது, இல்லை அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபும் கிடையாது. அவனை பற்றி நம்ம என்ன சமூக வலைதளத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவன் ரோட்டில் பிரியாணி கடை விற்றுக்கிட்டு இருக்கவன். பேர் ஞானசேகரன். சென்னையில் கோட்டூர்புரம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தான். நம்ம பொதுவாக யாரையும் ரிவீல் பண்ணக்கூடாது. ஆனால் இது போன்ற மனிதர்கள் முகத்திரை கிழியணும் அப்படிங்கிறதுனால தான் சமூக ஊடகங்களில் ஆல்ரெடி அவருடைய பெயர்லாம் இருக்குது, இந்த குற்றவாளியோட பெயர். இவனுக்கு ஏற்கனவே 2 மனைவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனைவி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒப்பந்த ஊழியராக இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் இரவில் அந்த நேரத்துக்கு அங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அவன் மனைவியை அழைச்சிட்டு போனோம்னா அந்த வேலையை மட்டும் செய்யணும். ஆனால் இவன் இதை ஒரு ஹேபிச்சுவலாகவே அவன் ஏலியாக வர்றது, இது போன்ற ஏதாவது மாணவிகள்கிட்டையோ அத்துமீறது, ஒன்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறது, இல்லைன்னா பணம் கொடுக்குறது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் போய்கிட்டு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. நம்ம இந்த நியூஸுக்கு வருவோம். இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் மெயின் நுழைவாயில் வழியாக வரல அப்படிங்கிறாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த சுவர் இடிஞ்சு விழுந்து சிறிய ஆள் உள் நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வழியாக தான் அவன் உள்ளே வந்துக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்குது சமூக வலைதளங்களில். ஆனால் எது உண்மையான தகவல் அப்படிங்கிறது விசாரணைக்கு முடிவில் தான் தெரியும். ஸோ இவன் அந்த பையனை விரட்டி விட்டுட்டு அந்த மாணவிகிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான். அந்த மாணவி இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஐடி கார்டில் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதையும் எடுத்துக்கிறானா. அவன் ஒன்று சொல்லுவான், ஒன்று என்ன மிரட்டியிருக்கானா, உன்னை நான் வச்சுருக்க வீடியோவை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவேன், உன்னோட கார்டில் உங்கள் அப்பாவோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நான் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன், அது இல்லாமல் இந்த கல்லூரியோட டீனுக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான்.
இதுக்கு பயந்து அந்த மாணவி வந்து கெஞ்சிருக்காங்க, அந்த மாணவனும் கெஞ்சிருக்காங்க. அந்த மாணவனை அடித்து துரத்தி விட்டுருக்கான். துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட இது மாதிரி நடந்திருக்கான். இது நடந்த பிறகு அந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வர்றது, இது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சி இந்த நடந்த நிகழ்வை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா உண்மையிலே பாராட்டணும். அவங்க அப்பா அம்மா, பாப்பா ஒன்றும் கவலைப்படாத, வா நம்ம வந்து காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி லிங்க்கு, அங்கே இருக்கிற சிசிடிவி லிங்க் மற்றும் அங்கே அந்த செல்ஃபோன் டவரில் என்னென்ன நம்பர்ஸ் வந்து காண்டாக்டில் இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் இதையெல்லாம் வச்சு அந்த குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அவன் பயன்படுத்திய டிஷர்ட் வந்து என்ன கலரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கையில் ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுறப்ப அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு இந்த கலரான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அவனோட ஃபோட்டோவை அனுப்பிச்சுட்டு இவனா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அந்த தம்பி வந்து அவனுடைய தம்பி வீட்டில் இருக்கான். அவன் புலம்புறான், வந்து இவனுக்கு இதே வேலையாக போச்சு, ஏதாச்சும் கேஸில் மாட்டி இது மாதிரி பிரச்சனையை கொண்டு வரதான் அவனுக்கு வேலை, போன வருஷம் கூட இதே மாதிரி ஒரு கேஸில் மாட்டினான் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி வந்து போலீஸார்ட்டையே புலம்புறான். ஸோ இதிலேருந்து போலீஸாருக்கு இவன் வந்து இது மட்டும் முதல் குற்றம் கிடையாது, இதுக்கு ஏற்கனவே அவன் மேலே வந்து நிறையா குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேஸ் ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்குறாங்க. எப்பயுமே வந்து காவல்துறைக்கிட்ட ஒரு குற்றவாளி போனால் அவனோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக உள்ள ரெக்கார்டில் இருக்கும். அதை பார்க்குறப்ப அவனோட பேரில் கிட்டத்தட்ட 19 கேஸ் வந்து அவன் மேலே வந்து பதிவாயிருக்கு. ஆனால் வந்து எதுவுமே வந்து இது மாதிரி பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட கேஸ்கள் இல்லை. திருட்டு கேஸு, வழிப்பறி, கொள்ளை, இது போன்ற குற்றச் செயல்களில் ஏற்கனவே ஈடுபட்டதுக்கான ஆதாரங்களோட அவன் வந்து கேஸ் பட்டியலில் அவனுடைய பெயர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது காவல்துறைக்கு. இதில் என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த மாணவி பெட்டிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து பொதுவாக வந்து நம்ம காவல்துறை இதில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம்னா அவங்க வந்து நம்ம எழுதி கொடுக்குற பெட்டிஷனை வாங்கி பார்ப்பாங்க. வாங்கி பார்த்துட்டு எதுவும் கொஞ்சம் லைட்டாக திருத்தணும், ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கணும், சட்ட ரீதியாக வந்து விக்டிமுக்கு சாதகமாக இருக்கணுமா என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து சில மாற்றங்களை சொல்லி அதை வந்து கொஞ்சம் திருத்தி எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி கொடுத்த பிறகு நம்மள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதை வந்து பதிவு பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்ட பிறகு அப்புறம் எஃப்ஐஆர் காப்பி வரும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதில் வந்து அந்த எஃப்ஐஆர் அவங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணையில் அந்த கம்ப்ளைண்ட் காப்பி பெட்டிஷன் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே வந்து எழுதி வாங்கி வச்சுக்கிட்டாங்களாம். ஸோ அது ஒரு சர்ச்சை ஒன்று நடக்குது. ஏன்னா நம்ம பொதுமக்களுக்கு என்ன தெரியும், என்ன நடந்துச்சோ அதை பாதி அவங்க அந்த சமயத்தில் என்ன ஞாபகம் வருதோ அதை எழுதி அப்படியே கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். இது ஒன்று காவல்துறை ஒத்துழைக்கலன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஹவர்ஸ்லேயே குற்றவாளியை நெருங்கி ஒரு கிட்டத்தட்ட 14-15 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து குற்றவாளியை வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த தகவல் எல்லாத்தையும் விசாரித்து வித்தின் 24 ஹவர்ஸில் இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது முடிவாயிருது. இதை வந்து நம்ம காவல்துறையை வந்து உண்மையாக பாராட்டணும்னு வச்சுங்களேன். அது இல்லாமல் தற்சமயத்துக்கு சென்னை கமிஷனர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி மேன் மாதிரி. அவருடைய இது நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக எடுத்திருப்பாருன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் போய்கிட்டுருக்கு. இதில் என்ன கொஞ்சம் ரொம்ப வந்து மனசுக்கு வலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாணவியோட எஃப்ஐஆர் காப்பி வந்து எப்படியோ சமூக ஊடகங்களில் லீக் ஆகுது. என்னென்னா, எப்பயுமே வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் விக்டிம்ஸோட தனிப்பட்ட தகவல்கள் வந்து வெளியில் போகக்கூடாது. குற்றவாளியோட தகவல் வெளியில் போகலாம், ஆனால் குற்றவாளின்னு அதுவும் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்படும் வரை வந்து அது வந்து இதாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு உறுதியாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த விக்டிமோட தகவல், அந்த மாணவியோட பேர், எந்த ஊர், யார் அவங்களுடைய ஃபாதர்ஸு, எந்த கிளாஸில் படிக்கிறாங்க, அந்த எல்லா டீட்டெயிலுமே வந்து
அந்த எஃப்ஐஆர் காப்பியிலேருந்து லீக் ஆகி வெளியே போயிருக்கு. சமூக ஊடகங்களில் அதை வந்து வெளியாகி ரொம்ப பரபரப்பு போயிட்டுருக்கு. அது ரொம்ப மிகவும் வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாணவிக்கு நடந்ததை ஒரு துணிஞ்சு ஒரு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். எத்தனை பேர் வருவாங்க? இதை வந்து இப்படியே நம்ம வந்து மூடி மறைச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து யாரும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாணவி தைரியத்தை வளவழைச்சு ரொம்ப பாராட்டணும். அந்த பேரண்ட்ஸும் ரொம்ப பாராட்டணும். வந்து காவல்துறை அலுவலகத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னா, அந்த மாணவியோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக பாதுகாக்கணும். நம்ம இங்கே இதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த ப்ரைவசி பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா பாலிசின்னு சொல்லிட்டு லேசாக லீக் ஆனாலே மிகப்பெரிய இஷ்யூ மற்ற நாடுகளில். இது எப்படி வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து சமூக வலைதளங்களில் வெளியாச்சு? இந்த மாணவியோட டீட்டெயில் இது வந்து மாணவி பாதிக்கப்படுறாங்க, போயிட்டு காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க யாரும் செய்தியாளர்கள் எல்லாம் சந்திக்கலை, அவங்க எதுவும் வெளியில் சொல்லலை, தன்னை பற்றி கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. இது எப்படி காவல்துறை அலுவலகத்திலேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் போச்சு அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த குற்ற செயலில் ஈடுபட்டான் பாருங்கள், அந்த அளவுக்கு ஈக்குவலான குற்ற செயல் தான் வந்து அந்த மாணவியோட தனிப்பட்ட தகவல்களை வெளியில் பரவுனது. இந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கிடைக்குதோ அதே தண்டனை வந்து அந்த யார் வந்து அந்த பர்சனல் டேட்டா வெளியிட்டாங்களோ அவங்களுக்கும் அதே தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். இதை வந்து சாதாரணமாக வந்து நம்ம காவல்துறையும் சரி, நம்ம நீதிமன்றங்களும் சரி சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த நியூஸ் வெளியே போகுது. இது வந்து இப்படி ஒரு நியூஸ் வெளியே போணுச்சுன்னா, நாளைக்கு இதே போன்ற எந்த ஒரு தகவலும் நடந்துச்சுன்னா, ஏதாவது இது மாதிரி ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடக்கும்போது யார் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? அதுதான் வந்து இதில் மிகப்பெரிய இது. போன ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொள்ளாச்சியில் வந்து ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நடக்கையில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மாணவியோட பெயரையும் ஊரையும் வந்து அந்த காவல்துறை மேலதிகாரியே வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அவருக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு 2024 இருக்கோம். மிக வளர்ந்த மக்களை கொண்ட சமூகத்தில் இருக்கோம். இது போன்ற ஒரு பர்சனல் டேட்டா வெளியிடுற குற்றங்களில் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். இது வந்து தமிழக முதல்வருக்கும் சரி, காவல்துறைக்கும், நீதிமன்றத்துக்கும் மிகப்பெரிய சவாலாக இதை நான் நினைக்கிறேன். இது வந்து மிகப்பெரிய குற்றம். இது வந்து யாரையும் வந்து திருப்பி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கான யோசிப்பாங்க. திருப்பி நம்ம போயிட்டு இதை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? நம்ம தகவலும் இதே மாதிரி தானே சமூக வலைதளங்களில் வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய, அதாவது வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறவங்கள தடுக்கக்கூடிய செயல் இது மிகப்பெரிய குற்றமாக நம்ம கருதணும். ஆண்டவனின் அருளால் நீதிமன்றம் வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கேஸ் வந்து இப்போ இதுக்கு போயிருக்கு, நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றமும் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து தமிழக அரசு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கான நீதி நேர்மை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் 3 பேரை நியமித்து அவங்க தலைமையில் வந்து இந்த விசாரணையை நடத்தி கோர்ட்டில் சப்மிட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறதா கேள்விப்படுறோம். ரொம்ப நல்ல விஷயம். 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸுமே வந்து பெண்கள். ஸோ அவங்க வந்து இந்த மாணவியோட இன்ட்ராக்ட் பண்ணி என்ன தகவல்கள் என்ன ஏதுங்கிறத கரெக்டாக அவங்களால இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல விசாரணை அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து இப்போயே தெரியுது. ஏன்னா வந்து 3 ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸை இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக போட்டது அப்படிங்கிறது. அதே மாதிரி உயர்நீதிமன்றமும் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்காங்க. எப்படி வந்து இந்த தகவல் வெளியில் போணுச்சு அப்படின்னு கேட்டப்ப அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை வந்து இதிலேருந்து இந்த வெப்சைட்லேருந்து 14 பேர் வந்து இதை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த டவுன்லோட் பண்ணி இந்த 14 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வந்து இதை வந்து லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கோர்ட்டும் வந்து கேட்டிருக்கு. ஸோ 14 பேர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த டேட்டாவை வந்து லீக் பண்ணது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கதா நம்ம கேள்விப்படுறோம். கூடிய விரைவில் இந்த குற்றவாளிக்கும் இந்த டேட்டாவை வெளியாக்கின குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்புவோமாக. ஏன்னா இது வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. தீர்வு ஸ்லைட்டாக டிலே ஆகலாம். மேபி ஓராண்டுகள் 2 ஆண்டுகளில் வந்து இந்த தீர்ப்பு கிடைக்கலாம். ஆனால் வந்து தீர்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக வந்து மக்கள் விரும்பக்கூடிய தீர்ப்பாக, நீதி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கக்கூடிய தீர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்புவோம். நிச்சயமாக நடக்கும். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வந்து பாலிட்டிக்ஸாக பார்க்குறாங்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, குற்றவாளி அப்படிங்கிறவன் வந்து அவன் வந்து தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பான். ஸோ எல்லா கட்சியிலையும் நல்லவனும் இருப்பான், எல்லா கட்சியிலையும் கெட்டவனும் இருப்பான். இதை வந்து நம்ம அரசியலாக பண்ணாமல், இதை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்குறதுக்கும், இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் ஈடுபடணுமோ அதையெல்லாம் செய்யணும். ஏன்னா இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் சர்வசாதாரணமாக ஒரு வெளியாட்கள் உள்ளே போயிட்டு இது மாதிரி நிகழ்த்துறாங்கன்னா, அப்போ யூனிவர்சிட்டிலையும் வந்து அந்த பாதுகாப்பு குறைபாடு இருக்குது. அதை வந்து காவல்துறை வந்து கண்டிப்பாக அது மேலே இனி வந்து ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அதே மாதிரி சிசிடிவி கிட்டத்தட்ட 850 சிசிடிவியில் எபோவ் 60% சாரி பிலோ 70%ன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஒர்க் ஆகுது. ஒரு சில இது வந்து இன்னும் பழுது நீக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இந்த நியூஸும் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இருக்கிற எல்லா சிசிடிவியும் மெயின்டெனன்ஸ் ரீஜிம் ரெடி பண்ணணும், பழுது அகற்றணும். இதே மாதிரி ரொம்ப ஒதுக்குப்புறமாக சிசிடிவி ஏரியாவில் கவர் ஆகாத இடங்களை எல்லாம் ஃபுல்லாக சிசிடிவி போடணும். யூனிவர்சிட்டி எத்தனையோ லட்சம் கோடிக்கணக்கான மாணவர்கள் படித்து பயன் பெற்று கொண்டிருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து எக்காரணத்தை கொண்டு எந்த பாதுகாப்பு குறைபாடும் இருந்துடக்கூடாது. அதை அரசாங்கம் வந்து உடனே கவனத்தில் எடுக்கணும். இது இன்னொன்று, இதை வந்து அரசியலாக்காமல் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இந்த இதை வந்து எல்லா இதையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் இது எக்ஸ்போஸ் ஆனதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான திசையை நோக்கி இந்த கேஸ் போய்கிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து உன் கட்சிக்காரன் செஞ்சான், என் கட்சிக்காரன் செஞ்சான், இவனுக்கு அவனோ தொடர்பு இருக்குது, அவனுக்கு இவனோ தொடர்பு இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா கட்சியிலையும் திருட்டு பையனும் இருக்கான், எல்லா கட்சியிலையும் நல்லவர்களும் இருக்காங்க. ஸோ இதை வந்து கட்சி சம்மந்தமாக, அரசியல் சம்மந்தமாக பேசாமல், இதை வந்து நம்ம ஒரு ஜென்யூனான அப்ரோச்சாக இதை நம்ம அப்ரோச் பண்ணணும். நம்மளோட முதல் நோக்கம் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இது போன்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இனி நடக்காமல் தடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நான் வந்து இதை தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இவ்வளோ தான் மக்களே. நன்றி, வணக்கம்.